من لا نبي بعده وعلى آل جند الله وعلى آل حزب الله. أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم وما من الترتيب. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا. وقال الله تعالى في آية أخرى وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال نبينا صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல இறைவன் ஒருவனுக்கே உரித்தாக. இறுதியாக அனுப்பப்பட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், ஸஹாபாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள் எங்கே கொடுக்க இருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்றென்றும் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. சிறப்பு விழா, சிறப்பு மேலான விழாவிற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய மங்களப்பேட்டை மேலப்பள்ளி, கீழப்பள்ளி மற்ற எல்லா பள்ளியுடைய முத்தவழிகள் மற்றும் பொறுப்புதாரிகள், உலமா பெருமக்கள், குஜராத்துடைய நவாப் பஞ்சாயத்து, ஜாமியா பஞ்சாயத்துடைய தலைமை இமாம் அவர்கள், வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் அனைவர்களுக்கும் என் முதற்கில் சலாமாகிய இஸ்லாத்திலே காணிக்கையாக இருக்கக்கூடிய சலாத்தினை பதிலை எதிர்பார்த்தவனாக சலாம் சொல்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பெரிய பேருமானமாக கொண்டிருக்கிறது. அதாவது மக்கள் எங்கெங்கோ எந்தெந்த கூட்டத்துக்கோ சொன்ன உடனே மக்கள் கூடி வருகிறார்கள். ஆனால் அல்லாஹை பற்றியும் திருத்தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் உயர்ந்த மார்க்கம் வரக்கூடிய தீன இஸ்லாத்தை பற்றியும் பேசுவதும் மிக குறைந்து விட்டது, கேட்பதும் மிக குறைந்து விட்டது. பேசுவதும் மிக குறைந்து விட்டது, அதை கேட்பவர்களும் மிக குறைந்து விட்டார்கள். என்று சொன்னால் இந்த உலகம் இருக்கின்றதே, அதாவது ஒரு கம்ப்யூட்டர் உலகம் போல சொன்னது போல உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது, மக்களும் அதற்கு பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எப்பொழுது உலகம் முடியுமோ அப்போதுதான் நாம் ஓட்டமும் முடியக்கூடியதாக கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நல்ல நசீபை நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுடைய விஷயத்தை கேட்கக்கூடிய நசீபை அல்லாஹ் கொடுக்கின்றார். யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய தீனுடைய விஷயத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பை தருகின்றார். யாருக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் நாடிவிட்டானோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட மஜ்லிஸிலே அமரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கின்றார் சொல்கிறேன். இந்த மஜ்லிஸுடைய சிறப்பை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைக்கிறார்கள். அதாவது வரக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதன் மணல் மூட்டையை அள்ளி வருகின்றார். வரக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் மணல் மூட்டையை அள்ளி கொண்டு வருகின்றான். போகக்கூடிய நேரத்திலே தங்க மூட்டையை சுமந்துட்டு போறான். தங்க மூட்டையை சுமந்துட்டு போறான் என்பதாக சொல்லி கவனித்தார்கள். அவருடைய விளக்கத்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வரக்கூடிய நேரத்திலே பாவ மூட்டையோடு பாவத்தோடு இந்த மஜ்லிஸிலே வந்து அமர்கின்றான். அமர்ந்து அவன் வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்திலே எத்தனை பாவத்தை சம்பாதித்து வந்தானோ அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அந்த பாவத்துக்கு தக்கபடியான நன்மையும் கொடுத்து அந்த நன்மைக்கு தக்கபடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே தர்ஜாவை கொடுத்து அவனை அனுப்புகின்றார் என்பதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அந்த அப்படிப்பட்ட நேரத்தில் உமர் ரலியல்லாஹு பெருமையோடு சொன்னார்களாம், இந்த சபையிலேயே நான் தான் அதிகமான நன்மையை பெற்றுக் கொண்டேன் சொல்லி கேட்டார்களாம். சஹாபாக்கள் கேட்டார்களாம், உங்களை போல நாங்கள் வந்து அமர்ந்தோம், நீங்க மட்டும் எப்படி நன்மை அதிகமாக பெற்றுக் கொண்டிருப்பாங்க? அப்பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்னார்களாம், நான் தான் எழுதக்கூடிய மக்களிலேயே அதிகமான பாவத்தை சம்பாதித்தேன். அதற்காரணமாக என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு எனக்கு அதிகமான நன்மை அல்லாஹ் கொடுத்திருப்பான் என்பதாக நான் நினைக்கின்றேன் என்பதாக சொல்லி அமைத்தார்கள்.
ஆயிரக்காரமாக அப்படிப்பட்ட மஜ்லிஸில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இன்ஷா அல்லாஹ் போகக்கூடிய நேரத்தில் அந்த பாவத்துக்கு தக்கபடியான நன்மையை கொடுத்து சொர்க்கத்தில் தர்ஜாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து அனுப்பக்கூடிய நசீபை அல்லாஹ் ரஹ்மான் தருவார்களாக. இந்த தருணத்தில் பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை துவங்குகின்றேன். முதலாவதான வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அழகான முறையை சொல்லி காண்பிக்கின்றான். யா அய்யுன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ பஷீரன் வ நதீரா என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். சொல்றேன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவத்தை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காண்டி நாம் அழைக்கிறோம் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். யா அய்யுன் நபியு நபி அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்கிறோமோ அப்பொழுது சலவாத் சொல்லி போடணும். என்னங்க சலவாத் சொல்லி போடுறாங்க. எத்தனை தடவை சலவாத் சொன்னாங்க சரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொன்னாலும் கூட நம்ம சலவாத் சொல்லணும். தாய்மார்களை நீங்க என்னங்க பேசாம உங்க வேலையை நீங்க ஓரமா உட்காந்து நினைச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சட்டை கேட்கும். நீங்க என்னங்க அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டா சலவாத் சொல்லணும். ஆண்களும் சொல்லணும், பெண்களும் சொல்லணும், சிறுவர்களும் சொல்லணும், பெரியவர்களும் சொல்லணும். யாரெல்லாம் கேட்கின்றோமோ ஈமான் உடையவர்கள் அனைவரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லப்படுகிறார்கள். சொல்லாங்களா? சொல்லலாம். அதே போல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறானே ஐயோ நபியோ ஓ நபியே இன்னா அர்சல்னாக உங்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம். உங்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம். ஷாஹிதன் ஷஹாதத் சொல்லக்கூடியவனாக ஷஹாதத் சொல்லக்கூடியவனாக நாம் அனுப்பியிருக்கின்றோம். முபஷ்ஷிரன் இன்னும் உங்களுக்கு சுபச்செய்தி சொல்லக்கூடியவனாக அனுப்பியிருக்கின்றோம். நதீரா இன்னும் எச்சரிக்கை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவே உங்களை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்பதாக வல்ல ரஹ்மான் வான்மலையிலே அழகான முறையிலே சொல்லி காண்பிக்கின்றான். சொல்றேன் இந்த மூன்று விஷயங்களுக்கு சொல்வதே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக முக்கியமான விஷயமாக கொண்டிருக்கிறது. அதாவது உலகத்தில் எத்தனை நபிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினாரோ அனைத்து நபிமார்களுக்கும் தலைவராக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அதே எந்தவிதமான சந்தேகம் கிடையாது. எந்தவிதமான சந்தேகம் கிடையாது. அதே போல உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை உம்மத்துமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தாரோ அனைத்து உம்மத்துமார்களுக்கும் ஷஹாதத் சொல்லக்கூடியவராக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல சொல்கிறே உலகத்திலே எப்படி இருந்து விட்டாலும் கூட இறுதியாக வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் கூட ஆனால் சொர்க்கத்திலே நுழையக்கூடியவர்கள் முதலாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டமானாகிய நாம் முதலிலே சொர்க்கத்துக்கு செல்லப்படுகிறோம். நாம் சொர்க்கத்துக்கு சென்றதற்கு பிறகுதான் உலகத்திலே எத்தனை நபிமார்களையும் உம்மத்துமார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினானோ அனைத்து உம்மத்துமார்களும் சொர்க்கத்திற்கு செல்லப்படுகிறார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக சொல்றேன் அதாவது முபஷ்ஷிரன் அதாவது நற்செய்தி சொல்லக்கூடியவராக நாம் உங்களை நாம் உலகத்திற்கு அந்நிய நபியா அனுப்பியிருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லி காண்பிக்கிறார். அதாவது நற்செய்தி சொல்லக்கூடிய என்று சொன்னால் உலகத்தில் மூமினாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் அழகான முறையில் சொல்லி காண்பிக்கிறார். நீங்கள் மூமினாகிவிட்டால் ஈமான் கொண்டு விட்டால் சிரமம் உங்களுக்கு வராது, கஷ்டம் வராது நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? அலிஃப் லாம் மீம் அஹஸிபன்னா யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன் வலகல் வந்தன்னல்லதீன மின் கப்லிஹிம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். அதாவது உங்களுக்கு நீங்கள் கலிமா சொல்லிவிட்டால் இஸ்லாத்திலே இணைந்து விட்டால் இஸ்லாமில் ஆகிவிட்டால் உங்களுக்கு சிரமம் வராது, கஷ்டம் வராது என்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? உண்மையிலே உங்களுக்கு சிரமங்கள் வரும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு முன்னுண்டானே நபிமார்களுக்கு சிரமம் வந்தது, கஷ்டங்கள் வந்தது. அதே போல உங்களுக்கும் சிரமம் வரும், கஷ்டம் வரும். அந்த எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறீர்களோ, எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சோதனை கொடுக்கிறானோ அந்த அளவுக்கு நன்மையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதாக இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையிலே சொல்லி காண்பிக்கிறார். ஒரு தடவை இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லி காண்பிக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்த நிகழ்ச்சியை சொல்லி காண்பிக்கிறார்கள். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் பேச மாட்டாங்க.
ஆனா அடிக்கடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேச முடியாதார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்களா, யா அல்லாஹ், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கிறேன், யா அல்லாஹ், அதை எனக்கு சொல்லிக் கொடு அல்லாஹ் கேட்டார்களா. சரி, என்ன கேளுங்க என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்டாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், உலகத்திலேயே உனக்கு பிரியமான ஒரு அடியானை எனக்கு காமியன் சொல்லி காமித்தாரா? உலகத்திலேயே உனக்கு பிரியமான ஒரு அடியானை எனக்கு காமியன் சொல்லி காமித்தார்களா? உடனே அல்லாஹ் சொன்னான், உலகத்திலே யார் முதல்ல பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறார்களோ அவர்கள் மீது நான் அதிகமாக முகப்பத்து வைக்கின்றேன். எனவே யார் மீது பிரியப்படுகின்றேனோ அவர்களுக்கு தான் முதல்ல நான் பெண் குழந்தையை கொடுக்கின்றேன் சொல்லி காமித்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, யாராலும் சொல்ல பிரியப்படுமா, அஜத்மால பிரியப்படுமா, அவுலியாக்களை பிரியப்படுமா, நபிமார்களை பிரியப்படுமா, இல்ல பள்ளிவாச முத்தவழியை பிரியப்படுமா, இல்ல புதுசாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பிரியப்படுவான்னு பார்த்தா கடைசியில் பொம்பளை பிள்ளையை பெற்றது அல்லாஹ் பிரியப்படுவாங்க நினைச்சிட்டு திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தை கேட்டாங்கன்னா, யா அல்லாஹ், உலகத்திலேயே உனக்கு மிக மிக பிரியமான அடியார் இருப்பார்கள், ஏனால் அவர்களுக்கு நீ என்ன செய்வார், அது எனக்கு காமிடா அல்லாஹ் கேட்டான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னானா, இரண்டாவதாக அந்த அவர்களுக்கு நான் ரெண்டு பெண்கள் குழந்தையை கொடுப்பேன். முதலாவது பெண் குழந்தையை கொடுப்பேன், இரண்டாவது ஆண் பெண் குழந்தையை கொடுப்பேன். சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இதெல்லாம் முடியாத குழந்தை, பொம்பளை பிள்ளை நிறைய போயிட்டு இருக்கு. மூணாவது அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களா, யா அல்லாஹ், உனக்கு மிக பிரியமான அடியான், அவனுக்கு என்ன கொடுப்ப உலகத்துல, அவர்கள் எனக்கு ஆமிடா அல்லாஹ் கேட்டார்களா? உடனே அல்லாஹ் சொன்னானா, மூன்றாவதாகவும் அவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுப்பேன், மூன்றாவதாகவும் அவர்களுக்கு நான் பெண் குழந்தையை கொடுப்பேன் என்பதாக சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இப்படியே போயிட்டு தான் ரெண்டுக்கா போயிட்டு இருக்கும் போல தெரியும் நினைச்சிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களா, சரியாம அதை விட போனது போயிட்டு போகுது, இந்த ஆம்பளை அண்ணா இருக்காங்கல்ல, ஆம்பளை பிள்ளை கொடுக்கறதுக்கு நீ என்ன செய்வேன் கேட்டாங்க. அவருக்கு என்ன சன்மானம் கொடுப்பேன் கேட்டார்களா? உடனே அல்லாஹ் சொன்னான், நான் யாருக்கு ஆண் குழந்தை கொடுக்கின்றேனோ அவர்களை அந்த குழந்தையை வளரக்கூடிய நிலைமையிலே வளர வைத்து அந்த தகப்பனாருடைய தோள்பட்டை அளவுக்கு அவர் வளர்ந்து விட்டால், தகப்பனாருடைய தோள்பட்டை அளவுக்கு வளர்ந்து விட்டால் அவர்களுக்கு ஒரு சோதனை கொடுப்பேன், ஒரு சோதனையை கொடுப்பேன். எப்படிப்பட்ட சோதனை? அந்த சோதனை பல வகையில வரும். இப்படித்தான் சொல்ல முடியாது, இப்படிதான் ஓய்வாக சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்லி வைக்கிறான், ونبل ونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சோதனை பொருள் வகையாக இருக்கலாம், அல்லது விவசாயத்திலே குறை ஏற்படுவதன் மூலமாக இருக்கலாம், அல்லது வியாதி மூலமும் இருக்கலாம், அல்லது உயிரை வாங்கக்கூடிய நிலைமையிலும் இருக்கலாம். ஏதோ வழியிலே அவர்களுக்கு நான் சோதனை கொடுப்பேன், அவளுக்கு நான் சோதனை கொடுப்பேன். அந்த நேரத்தில் அந்த மனுஷன் நினைச்சிட்டுவானா, சரித்திர நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கான், நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கான், எப்படியாவது நம்மளை கடை சேர்த்துருவான், எப்படியாவது நம்மளை பிறத்தை தீர்த்துவான் என்பதாக நினைத்துக் கொண்டிருப்பான், எப்படியாக நினைத்துக் கொண்டிருப்பான். அவருடைய கஷ்டத்தை நான் கொடுத்து விடுவேன். சரி, ஆம்பளை பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுத்து சேர்த்தேன், பொம்பளை பிள்ளை பெற்றா என்ன கொடுப்பையா அல்லாஹ் அதையாவது சொன்னான்பா. யார் இருக்காங்க? அது என்னது? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யாரிடத்துல? அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, அந்த பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஏற்பட்டால் நேரடியாக நானே வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பேன், நானே வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் என்பதாக பெண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுபஜெய்தி தரவிருக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய பேர் நினைக்கிறான், இன்னைக்கு என்னங்க பட்டம் வந்துச்சு, ஆம்பளை படம் கஷ்டத்து காலேஜத்து பேர் வைக்கணும் என்பது சந்தோஷமா கூப்பிட்டு போவாரு, சந்தோஷமா கூப்பிட்டு போவாரு. அதே பொம்பளை படம் வந்துருக்குங்க, என்ன வந்துச்சா அது திரும்ப 4 நாள் சாப்பாடு பட்டியா போடுறது காலை விழுதாத மாதிரியே போயிட்டு இருப்பாரு, காலை விழுதாத மாதிரியே போயிட்டு இருப்பாரு. அதுக்கு என்னப்பா இல்லைங்க, இப்போ குழந்தை பிறந்ததாக சொன்னீங்க, குழந்தை பிறந்து சேர்த்தா, குழந்தை பிறந்து சேர்த்து எந்த பொம்பளை பிள்ளை சேர்த்தப்போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
என்னமோ பொம்பளை பிள்ளை பிறந்தாங்க இவருக்கு புரியுது. உலகத்தை ஆட்சி எழுதி கொடுத்துற மாதிரியும் ஆம்பளை பிள்ளை பிறந்தாங்க அவரை அடிமை ஆகிக்கிற மாதிரி என்னது இவர்களை நம்முடைய சூழ்நிலைகள் சூழ்நிலைகளை சொல்லப்படும். நம்ம ஊர்ல இல்ல மங்களம் பெற்றெல்லாம் தங்கமான ஆளுங்க எத்தனை பொம்பளை பிள்ளை கொடுத்தாலும் 60 நாள் ஏற்றுக்குவாங்க. ஆம்பளை பிள்ளை கொடுத்தா அல்லா கொடுத்தா ஏற்றுக்குவாங்க. வெளியூர் சொல்றேன், நம்ம ஊர்ல அப்படிலாம் இல்லை, எல்லாமே சந்தோஷமா ஏற்றுக்குவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில நாயகா சொல்லி கேட்கிறார்கள், யாருக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்து இரண்டாவது பெண் குழந்தையாக பிறந்து அந்த 2 குழந்தைகளையும் நல்ல முறையிலே சந்தோஷமான முறையிலே வளர்த்து வாழமாக்கி நிக்காசில் கொடுப்பார்களோ அவர்களுடைய ஞானம் சொர்க்கத்திலே இந்த 2 விரல் இணைந்திருப்பதை போல இணைந்திருப்போம் என்பதாக சொல்லி கணித்தார்கள். சோதர்களே, காரணமாக பெண் குழந்தை பிறந்தானோ ஆண் குழந்தை பிறந்தானோ அல்லாஹ் எதை கொடுக்கிறானோ அழுகுந்தான்னு ஏற்றுக்கணும். அழுகுந்தான்னு ஏற்றுக்கிறது சொல்றேன். பெண் குழந்தை பிறந்தால் அந்த வீட்டிலே பழக்கத்தை ஏற்படும். வீட்டில் பழக்கத்தை ஏற்படும். ஆண் குழந்தை பிறந்தாலும் ஏற்படும் இல்லை. ஆனால் பெண் குழந்தை பிறந்தால் விசேஷமான முறையிலே அதற்குரிய பழக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறார் என்பதாக எவ்வளவு சொல்லி கணிக்கிறார்கள். காரணமாக எந்த குழந்தை பிறந்தாலும் இந்த குழந்தை புண்ணாந்தான் இருக்கக்கூடாதா சொல்லி காணிக்கிறாங்க. எனக்கு யாரெல்லாம் ஆம்பளை பிள்ளையா கொடு, யாரெல்லாம் பொம்பளை பிள்ளையா கொடுன்னு கேட்கக்கூடாது. எந்த குழந்தை பிறந்தால் எனக்கு செயலா இருக்கும், அந்த குடும்பத்துக்கு செயலா இருக்குமோ, எந்த குழந்தை பிறந்தால் தீனுக்கு சாதகமா இருக்குமோ, யாரெல்லாம் எனக்குடைய திருப்தி அடைய முடியுமோ அப்படிப்பட்ட குழந்தை புண்ணாரை யாரெல்லாம் என்பதாக துவாச்சு. ஒருத்தர் யாரெல்லாம் ஆம்பளை பிள்ளையா கொண்டாடு துவா செஞ்சாரா, ஆம்பளை பிள்ளையா கொண்டாடு துவா செஞ்சுட்டாரா, துவா செஞ்சுட்டு பார்த்தா குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்துருச்சு. ஆனா கிட்டத்தட்ட 25 வயசு வரைக்கும் அவர் எந்திரிச்சு அந்த குழந்தை நடந்த பாடம் இல்லை, சாப்பிட்ட பாடம் இல்லை, உட்கார்ந்த பாடம் இல்லை, தூங்குற பாடம் இல்லை, படுத்தா 10 மணிக்கு. என்ன பிரயோஜனம் சொல்றோட நிறைய இடத்துல இருக்குதா இல்லையா? சொல்றதா இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆயுட்காலமாக எனக்கு இணைத்தால் குழு எல்லாரும் இணைத்துமே இருக்கக்கூடாது. குழந்தைகளை மட்டுமில்ல, எல்லா விஷயத்திலையுமே ஒரு இடம் வாங்க போறோம். அந்த இடத்துல கூட எப்படி இருக்குன்னா தாய்மார்களுக்கு சொல்லப்படுது, யாரா இதுல கைதா இருக்குமையானால் இந்த இடத்தில் எனக்கு உருவாகலாம், சரலா இருக்குமையானால் அதை விட்டு இப்படி நீக்கி விடாயலாம். இதே போல ஒரு இடத்துல பெண்ணு பார்க்க போறோம், போக நேரத்தை என்ன சொல்லி சொன்னா, யாரா அந்த பெண்ணு பார்க்க போறோம், என் மகனுக்கு என்னுடைய தங்கச்சி மகனுக்கு இல்ல தம்பிக்கு அண்ணனுக்கு எதிர்த்து பார்க்க போறோம், யாரா அந்த பெண் இந்த மணமகனுக்கு கைதா இருக்குமையானால் தீனுக்கு சாதகமா இருக்குமையானால் யாரா சேர்த்து விடாயலாம். இல்லையா அந்த மணமகனுக்கு அழகான ஒரு மணமகனை கூடி இந்த மணமகனுக்கு அழகான வேறு ஒரு பெண்ணை கூடாதாக துவா செய்வதாக இவர் சொல்லி கிடைக்கிறார். ஏன்னா எதுல கயிறு இருக்குது, எது சரி இருக்கின்றதாக நாம் அறிய மாட்டோம். நண்பர்களே, தாய்மார்களே, ஆயிரமாக அல்லாஹ் நமக்கு என்னென்ன ஞாபகத்தை கொடுத்திருக்கிறானோ அனைத்து ஞாபகத்தையும் கயிறை அல்லாஹ் கொடுப்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய பக்குவத்தை நாம் பழகிக் கொள்ள வேண்டும். தாய்மார்களை சொல்றோம். அதே போல சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதாவது குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் மசூரன் ரணியத்தி, குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் மசூரன் ரணியத்தி. ஒவ்வொருவரும் தலைவர்கள் அவருடைய வீட்டுக்கு இல்லைங்க, இவன் தலைவர் அவன் வீட்டுக்கு தலைவர்கள், அந்த தலைவர்களை பற்றி நாளை கியாமத் நாளில் கேட்கப்படும். நாட்டுக்கு தலைவரை பற்றி கேட்கப்படும், ஊருக்கு தலைவரை பற்றி கேட்கப்படும், பள்ளிவாசலுக்கு தலைவரை பற்றி கேட்கப்படும், திருவிழா மெம்பர் இருக்காங்கல்ல அந்த மெம்பரை பற்றி கேட்கப்படும், கடைசியில வீட்டுக்கு தலைவரா இருக்காங்கல்ல அந்த வீட்டு தலைவரை பற்றி கேட்கப்படும். குள்ளுக்கும் ராயினும் குள்ளுக்கும் மசூரன் ராயத்தி. ஒவ்வொரு தலைவர்களை பற்றி நாளை கியாமத் நாளை கேட்கப்படும். அந்த தலைவர்கள் அவருடைய பொறுப்பு என்ன என்பதை விளங்கி அதன் பிரகாரம் செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுவார்களேனால் அல்லாஹ் இவரை அண்டை விட்டார்களே வாருங்கள் என்பதாக அழைக்கின்றார். பக்கத்து வீட்டுக்கார கூப்பிடுறாங்க அழைக்கின்றான். சாபாக்கள்லாம் நாயகர்கள் சாபாக்கள் கேட்கிறாங்க, அந்த பக்கத்து வீட்டுக்கார யாரு எதை சொன்னா என்பதாக கேட்கிறாங்க. சொல்றேன், அல்லாவுக்கு பக்கத்து வீட்டுக்கார யாருக்கா? நம்ம நாயகாவுக்கு பக்கத்து விட்டா நம்ம உலகத்தில் நபிமா இருந்தாங்க, பக்கத்து விட சொல்லலாம். அஜத்துக்கு பக்கத்து விட்டா அடிபாச அஜத்து வீட்டு பக்கத்து விடுங்க, இல்ல அபிபஜத்து வீட்டு பக்கத்து விட்டு சொல்லலாம், இல்ல முத்தோடி வீட்டு பக்கத்து விட்டு சொல்லலாம். அண்ணாவுக்கு பக்கத்து விட்டா இந்த வீடு இருப்பதாக சாணமாக்கிறது ஒரே குழப்பமாகும், ஒரே குழப்பமா பற்றி. அப்படிப்பட்ட நேரத்திலே நரீம் சுல்லாஸ் சொல்லி கவித்தார்கள், யாரெல்லாம் பள்ளிவாசல் உயர வேண்டும், பள்ளிவாசலை இபாதத்து நடைபெற வேண்டும், பள்ளிவாசலை தீன் ஹயாத்து பெற வேண்டும் என்பதற்காக
பாடுபட்டார்களோ அப்படின்னா பள்ளிவாசல் கொத்தவள்ளி செயலாளர் பொருளாளர் காதலி கலசி எல்லாம் பாடுபடுறாங்கல்ல. பள்ளிவாசல் நல்லா இருக்கணும், பள்ளிவாசல் தொழிலாளி அதிகமா இருக்கணும், பள்ளிவாசல இபாதத் அதிகமா நடைபெறும் என்றாக பாடுபடுகிறார்கள் அல்லவா, அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அண்டை வீட்டுக்காரர்கள். அவர்களை அடைங்கள், அவர்களுக்கு சன்மானங்கள் கொடுத்து பேசலாம் சொல்லப்படும். என்னங்க நம்ம பொறுப்பு என்ன என்பதாக விளங்கி கொள்ள வேண்டும். அதாவது இந்த ஊருடைய சொர்க்கவாசிகளுடைய பொறுப்பும் நாமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம், நரகவாசியுடைய பொறுப்பும் நாமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஊரில் எல்லாமே சொர்க்கத்துக்கு போறதுக்கு யாருங்க பொறுப்பு? நம்ம தான் பொறுப்பு. பொறுப்படுத்திருக்கிறவே நாம் தான் பொறுப்பு. இவெல்லாம் நரகவாசிக்கு போறாங்க, அதுக்கு யாருங்க பொறுப்பு? அதுக்கு நாம தான் பொறுப்பு. நான் சொன்னதை இங்க கேட்க மாட்டாங்க. சொல்லி பாருங்க, எப்படி சொன்னா கேட்பாரோ அப்படின்னு சொன்னா கேட்பாரு, எப்படி சொன்னா கேட்பாரோ அப்படி சொன்னா கேட்பாரு. அதையும் நாய் சொல்லி காமிக்கின்றார்கள். மன் ராமின்கு முன்கலன் பல யுகையுரு பியதிஹி ஃபைலம் யஸ்ததி பிலிசானிஹி வஇல்லம் யஸ்ததி பிகல்பிஹி வதாலிக அல்லாஹ். மனிதர்களே, ஒரு இடத்திலே பாவம் நடக்கிறது என்று சொன்னால் உங்களால் சக்தி வறுமையானால் கரத்தினால் தடுத்து நிறுத்துங்கள், கரத்தினால் தடுத்து நிறுத்துங்கள். நம்மளோட பிள்ளை தப்பு செய்யுங்க, ஒரு அடி அடிச்சிருந்தாரு, தம்பி இந்த மாதிரி செய்யாராப்பா, சின்ன பிள்ளை அடிச்சு மாதிரி தம்பி சின்ன பிள்ளை அடிச்சு செய்யாராப்பன்னு சொன்னா சரின்னு கேட்டுக்கிறான். நம்ம பொம்பளை பிள்ளை அடிச்சா சில வீட்டுலாம் கேட்டுக்கிறாங்க. நம்ம ரோட்டை பெரியவங்க யாருக்கு அடிச்சதுன்னு கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. அவன் நம்ம வாயாளுக்குனாவே கையால அடிக்கிற மாதிரி வர்றாங்க, கையால அடிக்கிற மாதிரி இப்போ கால சூழ்நிலை இருக்கு சொல்றேன். அதுக்கு நம்ம அவங்க என்ன சொன்னா, லிசானிகி நாவினால் கூப்பிட்டு அவங்களுக்கு நல்ல உங்களை பரிசீலித்து சொல்லுங்க. யாருலாம் என் தம்பி தொழுதாம இருந்தாப்பா, தொழுதாக்கு அல்லாஹ் சொத்து கொடுப்பான், எவ்வளவு தரத்தை உயர்ந்த தரஜா கொடுப்பான். இப்படி மஞ்சளுடைய தொழுது யாருக்கும் அல்லாவுடைய பொறுப்புக்கு நீ வந்துடுறேன், அல்லாவுடைய பொறுப்புக்கு நீ வந்துடுறேன். இது மகளிருடைய தொழுதா என்ன, நபருடைய தொழுதா என்ன, அதாவது 5 நேர தொழுது பழகி அல்லாஹ் அவனுக்கு உலகத்தை ரிஸ்க நியமத்தான முறையில் கொடுப்பான், நிம்மதியான முறையில் கொடுப்பான் சொல்றேன். அதை போய் நீ சொல்லுங்க, நீ நரகத்துக்கு போயிடுவேன். சொல்றது அல்லாஹ் போய் நரகத்துக்கு போட்டான், பராயிலப்பா நான் நரகத்துக்கு போனா பராயில நீ போட்டு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கான சிறப்ப பதீரத்தை சொல்லி அவருடைய பள்ளிவாசல் மட்டும் அழைக்கணும், பள்ளிவாசல் மட்டும் அழைக்கணும். அஜத்தை அழைப்பாரு, ஜமாத்காரங்க அழைப்பான்ல, எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது, எல்லோருக்குமே பொறுப்பு இருக்கிறது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்துச்சு, கல்யாண பத்திரிக்கை வந்துச்சு, இந்த ரேஷன் கடையில ஒரு ஜாமான் வந்து நீங்க சக்கரை போடுறாங்க, நீங்க பருப்பு போடுறாங்க, நம்ம வார்த்தை போய் வாங்கிட்டு வந்தோம்னுங்க. பக்கத்துல அப்துல் தார் கேட்பாரு, என்னங்க என்ன பயிர் என்ன வாங்கிட்டு வந்தாங்க, சக்கரை போட்டாங்க, உங்களுக்கு தெரியாதுங்களா? என் வீட்டு தாண்டிதான் போறீங்க, சொல்லிதான் நானும் வந்திருப்பில்லதா இருந்தா ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா அப்படின்னு அவரு போச்சு. என்னங்க சக்கரை போடுறாரு போய் சொல்லாம போனதுக்கு நம்ம தொழுக போறேன், பக்கத்து வீட்டுக்காரர் கூட பாய் பாய் சாப்பிடுங்க, தொழுது போனா வாங்க பாய், நம்ம தொழுக போறேன் சொல்லுங்க. அது வர்றாரு வரல, 2வது விஷயம் வந்துட்டாரு, அதாவது இல்ல நன்மை வராத அதை சொல்றதுக்கு நன்மை. கிணறு வெட்டோம், தண்ணி வந்துட்டா அது வந்து தண்ணியை குடிச்சுக்கலாம், சம்பளமும் வாங்கிக்கலாம். கிணறு வெட்டோம், தண்ணி கிடைக்கல, சம்பளம் மட்டும் கிடைச்சிக்கிறது, தண்ணி கிடைக்காது. இதே போல சொல்றேன். அதற்கானமாக நாம் ஒவ்வொருவர்களையும் நன்மையின் பால் அடைக்க வேண்டும், நன்மையினால் அடைக்க வேண்டும். அது பொறுப்பு நாங்கள் கொண்டிருக்கின்றோம். அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வீட்டில் பொறுப்புதார்கள் யாருன்னு சொன்னால், ஆம்பளை அடை சம்பாதிக்கிறது வெளியே போயிடுவாரு, சம்பாதிக்கிறது வெளியே போயிடுவாரு. வீட்டில் என்ன நடக்குது, நல்லது கண்டு நடக்கிறது எல்லாரும் யாருக்கு பொறுப்பு? வீட்டினுடைய தாய்மார்கள் பொறுப்பாக இருக்கிறார், வீட்டுடைய தாய்மார்கள் பொறுப்பாக இருக்கிறார்கள். அந்த தாய்மார்களை நாளைக்கு அல்லாஹ் கேட்பான், நாளைக்கு அந்த தாய்மார்களை கேட்பான், பாய்மார்களை கேட்பான், தாய்மார்களை கேட்பான், பாய்மார்களை கேட்பான். பாய்மார்கள் வெளியே போயிடுவாங்க, யாருதான் நான் அதுக்கு போனேன் இதுக்கு போனேன் உட்கார்ந்து காரணம் சொல்லுவாரு. சொன்னாலும் கூட வீட்டில் என்ன நடக்குது, ஆம்பளை பிள்ளை இருக்கான், ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறானா, ஒரு ஸ்கூல்ல மதுசாக போறானா, பொழுது போறானா, எந்த நண்பரோட சேர்றான், எந்த ஃப்ரெண்டோட சேர்றான், எப்படிப்பட்ட காலேஜ் செய்யறான்னு காப்பனாக நாமும் அவருடைய கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும். ஏன்னா குழந்தை செல்வம் இருக்கிறது, அமானிதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அமானிதமான முறையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நல்ல முறையிலே வளர்த்து வாரியமாக்கி நல்ல முறையிலே அவர்களை புரிந்ததை எங்கு சேர்க்கணுமோ அங்கு போய் சேர்ந்து சொல்றேன். அதே போல ஒரு குழந்தை பிறந்து விடுமையானால், ஒரு குழந்தை பிறந்து விடுமையானால் தாயின் தரப்பின் மீது 3 கடமைகள் இருக்கின்றன. தாயின் தரப்பின் மீது 3 கடமை இருக்கிறது. 1வது கடமை என்னன்னு சொன்னால்,
அழகான முறையிலே அஹ்சனுல் இஸ்மி அழகான பெயராக அந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்க வேண்டும். அஹ்சனுல் இஸ்மி அழகான முறையிலே அழகான பெயராக அழுத்தமுள்ள பெயராக எனவே நபிமார்களுடைய பெயராக ஒளிமார்களுடைய பெயராக வைக்க வேண்டும். முதல்ல அடுத்து என்று சொல்லக்கூடிய வரக்கூடிய வார்த்தை இருக்கிறது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான ஒரு பேராக சொல்றேன். உதாரணமாக சொன்னா அப்துல் காதரி, அப்துல் சத்தாரி, அப்துல் ஜப்பாரி இப்படிப்பட்ட அர்த்தம் என்று சொல்லக்கூடிய பேர் இருக்கிறவர்களே அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான ஒரு பேராகும். இரண்டாவதாக முகம்மது என்று சொல்லி வரக்கூடிய பேராக இருக்கிறது. உதாரணமாக முகமது அபூபக்கரி, முகமது உமரி, முகமது உஸ்மான் என்னது அல்லது நபிமாருடைய பேரை முன்னாடி சேர்த்து சொல்றேன். இப்படிப்பட்ட பேர் அர்த்தமுள்ள பேராகும். இதன் மனது வேறு பேரில் அர்த்தமில்லாத பேர் அர்த்தமில்லாத பேர்களை நம்ம வைப்பதன் காரணமாக அந்த நாம் எந்த நியத்தோடு எப்படிப்பட்ட நியத்தோடு அந்த பிள்ளைகளுக்கு நம்ம பேர் வைக்கிறோமோ அந்த குழந்தையும் பின்னாடி வரக்கூடிய நேரத்தில் அப்படிப்பட்ட நிலைமையிலே வரக்கூடியதாக நபிமார்களை போல வரணும், சஹாபாக்களை போல வரணும் என்பதாக நினைச்சிட்டு நபிமாருடைய பேரை வைங்க, சஹாபாக்களுடைய பேரை வைங்க. அந்த பிள்ளை வளர்ந்து வாலிமா வரக்கூடிய நேரத்தில் பிற்காலத்தில் தீனுக்கு சாதகமான குழந்தையாக இருக்கும், தாய் தகப்பனுக்கு சாதகமான குழந்தையாக இருக்கும், தாய்தகப்பனுக்கு சாதகமான குழந்தையாக இருக்கும். அதே போல பெண் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறீர்களா, நபிமாருடைய மனைவிமாருடைய பேரை வைங்க, சாமி பெண்மணியுடைய பேரை வைங்க. பிற்காலத்தில் அந்த குழந்தைகள் ஒளிமார்களுடைய போல, சாமி பெண்மணிகளைப் போல, நபிமாருடைய மனைவிமார்களைப் போல அழகான குழந்தைகளாக அதை வளர்ந்து நாளைக்கு தாய்க்கு தகவலுக்கும் நல்ல கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய குழந்தைகளாக வளர்க்கிறார். நம்ம அப்படி நினைக்கல, பிள்ளைய பார்த்தோன்னே திருட்டு மாதிரி முடிக்கிறார் அப்படின்னா திருடு அவங்க அப்ப திருட்டு போய் மாறியே முடிக்கிறாருன்னா அப்படி நினைச்சுக்கணும். நம்மளும் அப்படி நடத்துக்கலாம். அதே போல நடிகரை பேரு நடிகருடைய பேரை வைக்கிறது வச்சுங்க, அவங்களும் ஆடுவாங்க, ஓடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. அதே போல நாளைக்கு நம்மளே எப்படிங்க என்னங்க அதே மாதிரி ஆடு பாடு ஓடும் கிடைக்கிறது ஓடி போடும். இவர் ஒப்பாடு வச்சு அழுதுட்டு இவரு ஒப்பாடு வச்சு அழுதுட்டு சொல்றேன். ஈமான இழந்து இஸ்லாத்தை இழந்து காபிராக போகக்கூடிய சூழ்நிலைகள் சமீபத்தில் அதிகமாக பரவி கொண்டிருக்கு சொல்றேன். அதிகமாக பரவி கொண்டிருப்பதை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன எங்க அத்தா தேவையில்லை, எப்பங்க 22 வயசாகி போச்சு, 22 வயசுல அத்தா வளர்த்திருக்காரு, காலேஜுக்கு படிக்க வச்சிருக்கிறாரு, எல்லாம் செஞ்சிருக்காரு. கடைசியா ஒரு பேர் காப்பீடு பேரை முடிச்சு போட்டு என்னது இவங்க எங்க அத்தா கூட நான் போறேங்க, புருக்கால நான் போடுறீங்க, இனிமேல் புருக்கால நான் போடுறீங்க, எங்க அத்தா தேவையில்லை, அம்மா தேவையில்லை, அக்கா தங்கச்சி தேவையில்லை, எல்லாமே தேவை. நாளைக்கு எங்க போது நரகத்தின் தான் போய் கொண்டிருக்கிறது நம்முடைய சமுதாயம். இதுக்கு யாருங்க பொறுப்பு? யாருங்க பொறுப்பு சொல்றே? நாம் தான் பொறுப்பாளிகளாக கொண்டிருக்கிறோம். மங்களப்பட்டில் அப்படி இல்லை, எல்லா தாய்மார்களும் சகோதரி சகோதரர்கள் நல்லபடியா இருக்கிறாங்க, கரெக்டா இருக்கிறாங்க. வெவ்வேறு ஊர்ல அப்படி நடந்திருக்கு, வெவ்வேறு ஊர்ல அப்படி போயிடுறாங்க. நம்ம மங்களப்பட்டில் அப்படிலாம் போறதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல சொல்றேன். அதே போல அடுத்தபடியாக அந்த குழந்தைக்கு அழகான பேர் வச்சதுக்கு பிறகு நல்ல கல்விகளை கொடுக்க வேண்டும், நல்ல கல்விகளை கொடுக்க வேண்டும். நல்ல கல்வினாங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர், இன்ஜினியர் படிக்கலாம், தப்பு கிடையாது. டாக்டரா படிக்க வைக்கலாம், இன்ஜினியரா படிக்க வைக்கலாம், ஐஎஸ்ஆ படிக்க வைக்கலாம், வாத்தியாரா படிக்க வைக்கலாம். எப்படிப்பட்ட உயர்ந்த உலகத்தில் கல்வி இருக்கிறதோ அனைத்து கல்வியும் படிக்க வைக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அடிப்படையான கல்வி தீனுடைய கல்வியாக கொண்டிருக்கிறது. அடிப்படையான கல்வி தீனுடைய கல்வியாக கொண்டிருக்கிறது. முதல்ல தீனுடைய கல்வி அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் சொன்னா யாரு? நம்மளை படைத்தவராக கொண்டிருக்கின்றார். உன்னை என்னையும் படைத்து உலகத்தை படைத்து ஆட்சி செய்யக்கூடியவன், அதிகாரம் செய்யக்கூடியவன், நோயை கொடுக்கக்கூடியவன், நோயை சிவாக்கக்கூடியவன், குழந்தையை கொடுக்கக்கூடியவன், குழந்தையை கொடுக்காமல் இருக்கக்கூடியவன் எல்லாமே யாரே? என்னுடைய அல்லாஹ் ரப்பு என்பதாக அந்த குழந்தைகளுக்கு விளக்க வைக்கிறது. குழந்தைகளுக்கு முதல்ல விளங்க வைக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக என்னுடைய நபி யார் என்பதாக விளங்க வேண்டும். நிறைய பேருக்கு நபியா நபினா நபினா நபிதான் அது நபிபா இருக்காங்க, அவர்தான் சொல்லிட்டுருங்க. நபிபாரு இருக்கிற பேர் சொல்லிட்டுருங்க. நபின்னு நிறைய பேர் பேர் வச்சிருக்காங்க, ரசூல்னு நிறைய பேர் வச்சிருக்காங்க. ரசூல்னு அவர் கையில அமைச்சிருக்காங்க, நபின்னு அவர் கையில அமைச்சிருக்காங்க. ஆயிரத்தி நபிதா இவருடைய தலைவர் எவ்வளவு சொல்லாசினார் கொண்டிருக்கிறார். இவரை இருவலகத்திற்கும் அவர்தான் அவருடைய படிதான் எனக்கு வழியாக கொண்டிருக்கிறது. அவரை எப்படி நடந்தார்களோ அதே போல நான் நடப்பேன், எப்படி
பேசினார்களோ அதே போல நான் பேசுவேன். எப்படி உடை உடுத்தினார்களோ அதே போல உடை உடுத்துவேன். எப்படி முடி வைத்தார்களோ அதே போல நான் முடி வைக்கிறேன். எப்படி தாடி வைத்தார்களோ அதே போல நான் தாடி வைக்கிறேன். அதான் இந்த சுண்ணத்தின் தாடி தாடி வைக்கிறேங்க. எப்படி என்ன தம்பி அதனால வந்து தாடி வச்சிருக்க எப்படி வச்சிருக்க நடிகர் கூட வச்சிருக்கேன் நடிகர் கூட வச்சிருக்க அவரது நன்மை கிடைக்காது. இவரை நம்பி நாயகம் ஸல்லல்லாஹு சுண்ணத்துக்காக வைத்திருக்கிறாரே அவர் சொல்லுவானேன்னா அது நம்பி ஒரு சுண்ணத்தை உண்மையாக மாறுகிறது. சாப்பிடுறோம் சாப்பிடுற நேரத்தில் பிஸ்மில்லாஹ் ஆரம்பத்தில் பழக்கமாக்கும். அவரை என்ன காலேஜ் போனாலும் சரி ஐஏஎஸ் ஆனாலும் சரி ஐபிஎஸ் ஆனாலும் இருந்தாங்க அவரு சுண்ணத்தை பழகிடுவார். சுண்ணத்தை விடமாட்டார். அதே போல அந்த பிள்ளைகளுக்கு அந்த பழக்கத்தை பழக்க வேண்டும். ரசூல் சொன்னாரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது பிறந்தார்கள்? கிபி 571 நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். அவருடைய தகப்பனாருடைய பேருனே அப்துல்லாஹ் இருக்கிறது. அவருடைய தாயாருடைய பேருனே ஆமினாவாத் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமன் ஃபீல் என்று சொல்லக்கூடிய வருடத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். திங்கட்கிழமை என்று பிறந்தார்கள். சுபுக்கு முன்பதாக பிறந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயதிலே கதீஜா அவர்கள் 40வது வயதிலே திருமணமானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயதிலே நபிப்பட்டத்தை அடைந்தார்கள். 53 வருடம் மக்கா நகரத்திலே தீனுடைய பணியை செய்தார்கள். அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஏழு மக்களுக்கு முன்னிலே எடுத்து போதித்தார்கள். 53வது வயதிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு வாழ்க்கையிலே ஒரே ஒரு ஹஜ்ஜை செய்தார்கள். ஹஜ்ஜத்துடைய விழாவிலே நாயகம் சொன்னார்கள். தங்களை நாயகம் சஹாபாக்கள் சொன்னார்கள், நான் கொண்டு வந்த மார்க்கத்தை உங்களுக்கு முழுமையாக சொல்லிவிட்டேனா? கொண்டு வந்து மார்க்கத்தை முழுமையாக சொல்லிவிட்டேன் சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், அவர்களே எதை சொல்ல வேண்டுமோ அனைத்தையும் சொல்லி எங்களுக்கு செய்து காமித்து விட்டீர்கள் யார் சொல்லலாம் என்பதாக சொல்லி காமித்தார்கள். அப்படிப்பட்ட உலகத்துறை தலைவரை யாரும் பார்க்க சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க. சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க. வாழ்க்கையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல ஒரு உத்தம தலைவரை உயர்ந்த தலைவரை உலகத்திலே யாரும் கண்டிருக்க முடியாது. அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியிடத்திலே சந்தோஷமான முறைகளை பழகினார்கள். சந்தோஷமான முறையில் இருந்தார்கள். நாயகம் சொன்னார்கள், அட கைவுக்கு யாரையும் ஆன கைவுக்கிறார்கள். உலகத்திலே யார் நல்ல மனிதர்களாக பேர் வாங்கினார்களோ அவர் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்துக்கு செல்லப்பட்டார்கள். உலகத்துல எப்படிப்பட்ட மனிதா பெரிய மனிதராக இருந்தலாம். ஆனா வீட்டிலே நல்ல மனிதர்களாக பேர் வாங்க, மனைவியிடத்திலே நல்ல மனிதராக பேர் வாங்க. அப்படி பேர் வாங்கினால்தான் அவர்களை அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள். சொல்லி கழிக்கிறாங்க. ஆயிரக்கணக்காக பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தாலும் சரி, ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாலும் சரி, அழகான பேரை வைக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக தீனுடைய கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அந்த குழந்தைகள் வயது வந்துள்ளார்கள். ஆண் வயதை எட்டிவிட்டாலும் சரி, பெண் வயதை எட்டிவிட்டாலும் சரி, அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும். அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும். இதுதான் தாயின் மீதும் தகப்பெண் மீதும் கட்டாய கடமையாக கல்யாணம் முடித்து வைத்திருக்கார். சொல்லணும் தம்பி அது அம்மா பொம்பளை அம்மா என் மகளே, அதாவது அல்லாஹ்வுக்கும் உனக்கும் எனக்குள்ள கடமைகளை நான் உனக்கு முழுமையான முறையில் தெரிவித்திருக்கேன். முழுமையான முறையிலே நிறைவேற்றி விட்டு இதற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு நீ பொறுப்புதாரியாக ஆகிக்கொள். அல்லாஹ்வுக்கு பொறுப்புதாரியாக ஆகியிருக்கிறாங்க. நாம் அந்த பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரியாக அவர் செய்து கொண்டு விட்டு சொன்னால் இந்த உலகத்திலே வெற்றியை பெறலாம், ஆதரத்திலே வெற்றியை பெறலாம் சொல்றாங்க. நிறைய எதிர்ப்பாளர் பேசியிருக்காங்க. ஆமாம் பேசிட்டே போன மக்கள் இஷா நேரம் இஷாக்கு நேரம் சொல்லிவிட்டுவாங்க. ஆய்வு நேரம் மாதிரி முன்னாடியே முடிச்சுட்டா நமக்கு நல்லது சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு எதை சொல்லுமோ எதை கேட்போமோ அதற்கு அமைச்சியக்கூடிய வாய்ப்பை அம்மா நம் அனைவருக்கு தருவானாக. இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு நோயற்ற வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பை தருவானாக. நோயற்ற வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பை தருவானாக. ஆஸ்பத்திரி செலவிலிருந்து ஆஸ்பத்திரி செலவுகளிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மை பாதுகாப்பானாக. இன்னை மறுமையில இல்லாதமான கை நடவடிக்கை தருவானாக.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஹைரை கேட்டாரோ அந்த ஹைரை தருவாராக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு ஷர்ரை விட்டு பாராட்டினாரோ அப்படிப்பட்ட ஷர்ரை விட்டு அல்லாஹ் இன்ஷாஅல்லாஹ் பாராட்டுவாராக. ஐங்கால தொழுகை இமாம் ஜமாஅத்துடனே பேணி தரக்கூடிய நசீபை வந்தாராக தருவாராக. இல்லை மறுமையிலேயே எல்லா விதமான ஹைர் நலவுகளை தருவாராக. பிறருடைய குறைகளை பார்க்காமல் தன்னுடைய குறையை பார்த்து அல்லாஹ் இடத்திலே நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் வழங்கி தருவாராக. உச்சத்தை உணர்த்தப்படுகின்றேன். வாஹிதானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.